மக்கள் பணிக்கு கிடைத்த மாபெரும் பரிசு சிலுவை சாவு. ஏழைகளோடு தோல்வி கொண்டதால், ஆண்களை ஆசைப்பட்டதால் கொழுந்துவிட்ட கூட கனல்கள். புதுக்கோட்டையில் கிறிஸ்தவர்களின் தவக்காலம் 6வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் கிறிஸ்தவர்கள் பங்கேற்று சென்றனர். கிறிஸ்தவர்களின் தவக்காலம் கடந்த மார்ச் 5ஆம் தேதி துவங்கப்பட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புதுக்கோட்டை மார்த்தாண்டபுரத்தில் உள்ள திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்று வருகிறது. 6வது வெள்ளிக்கிழமையொட்டி 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் நகர்மன்ற வளாகத்தில் ஒன்றிணைந்து கையில் சிலுவை ஏந்தியபடி மேலராஜ வீதி, தெற்கு ராஜ வீதி, அண்ணா சிலை மற்றும் சின்னப்பா பூங்கா வழியாக திரு இருதய ஆண்டவர் ஆலயத்திற்கு இயேசுவின் பாடலை பாடியவாறு சென்றனர். இந்த ஊர்வலத்தில் திண்டிவனத்தைச் சேர்ந்த மறைக்கல்வி பணிக்குழு செயலாளர் பெனாட்டிக் ஆனலின் தலைமையில் இறைப்பாடல்கள் பாடியவாறு 14 ஸ்தலத்தில் நின்று ஜெபம் செய்து சென்றனர். ஊர்வலத்தில் இயேசுநாதர் சிலுவையில் உள்ள சிலையினை மினி வேனில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு எடுத்துச் சென்றனர். இந்த ஊர்வலத்தில் திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் பங்குத்தந்தை சபரிநாயகம், பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு பேரவையினர், அன்புயங்கள், பங்கு இறை மக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிலுவை பாதை ஊர்வலமாக வரப்பட்டதைத் தொடர்ந்து இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது.